வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் எஜுகேட் வீடியோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ASP.NET யூசிங் C# லாங்குவேஜ் சீரியஸ் 4 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க மேலே இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ஐகார்ட் பட்டன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தபடி இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாம். debug start without debug control F5 ஷார்ட்கட். ஹோம் பேஜை கிளிக் பண்ணால் தமிழ் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அந்த கிளிக் பண்ணால் தமிழ், இங்கிலீஷ் கிளிக் பண்ணால் இங்கிலீஷ். இது நம்ம ஒரு நார்மலாக கிளிக் பண்ணியிருக்கலாம். இப்போ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம்னா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிற கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் இல்லை யூடியூப்பில் எதுலேயோ வரல, இப்போ ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, அந்த ஃபோட்டோவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மெசேஜை கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ உங்களோட கமெண்டை கீழே கொடுத்துருப்பாங்க. அதான் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு கீழே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பார்ப்பீங்க. இப்போ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதோட பேசிக் கான்செப்ட் பண்ணலாம். இப்போ ஹோம் பேஜை ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்க, எடிட் மெனு ஐட்டம், ஹோம் பேஜ் தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக விட்டுருங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் தான் உள்ள போனேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம பேஜ் 2ல் தான் நம்மளோட தமிழ்ங்கிற பட்டன் இருக்குது. பேஜ் 2ல் தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை ஆட் பண்ணோம். இப்படி உங்களுக்கு டூல் பாக்ஸ் இருக்கும் ஸ்டாண்டர்டாக, அதை எனேபிள் பண்ணுங்கள். கீழே பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் உங்களோட பட்டனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டனையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் லேபிள்னு இருக்கும், அந்த லேபிள் இங்கிருந்து நான் கீழே வச்சிடுறேன். இப்போ கீழே வச்சுட்டு இப்போ 3க்குமே நான் ஐடி பார்க்கணும். இப்போ நான் முதல் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஐடி பார்க்குறேன். ஐடி கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஐடின்னு இருக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கு, டிஃபால்ட்டாக விட்டுறேன். இதோட டெக்ஸ்ட் நம்ம தமிழ்னு இருக்குது, தமிழ்ங்கிற டெக்ஸ்ட்டு மாற்றிடலாம். கிளிக்குன்னு நான் மாற்றிட்டு என்ட்ரு பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லேபிள். இப்போ இந்த லேபிள் இருக்கும், லேபிளில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோட இதை நான் மாற்றுறேன். டிஸ்பிளே அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ எனக்கு டிஸ்பிளே அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ நான் பட்டனுக்கு வந்துட்டு ஐடி பார்க்குறேன். பட்டனோட ஐடி பட்டன் 1ன்னு இருக்குது, லேபிளோட ஐடி லேபிள் 1ன்னு இருக்குது. இப்போ இந்த 3 ஐடி நமக்கு தெரிஞ்சிச்சு. டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, பட்டனுக்கு பட்டன் 1, டிஸ்பிளேக்கு லேபிள் 1 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தான். மொத்தம் ஃபஸ்ட் டெமோ காமிக்கிறேன். debug ஸ்டார்ட் வித்தவுட் டிபாகிங். இப்போ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸில் தமிழ்னு டைப் பண்ணுறேன். தமிழ் டைப் பண்ணிவிட்டு நான் கிளிக் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணால் எனக்கு இந்த டிஸ்பிளேங்கிற இடத்துல தமிழ்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் டெக் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த டெக்குன்னு பிரிண்ட் ஆகணும். நான் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறனோ அது எனக்கு இந்த டிஸ்பிளேல பிரிண்ட் ஆகணும். அதான் இந்த வீடியோட கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்ன கோடிங் எழுத போகிறோம். இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்க, அதோட CSV ஃபைல் ஓப்பன் ஆகும். இது பேஜ் 2 ASPXங்கிற ஃபைல். இது வந்துட்டு ASPXCS அப்படிங்கிறது ஃபைல். இப்போ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் ASPX அப்படிங்கிறது ஃபார்மேட் மட்டும் தான் வந்திருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ASPX.CS அப்படிங்கிற ஃபைல் சேர்ந்து ஆட் ஆகும். .CSங்கிறது நம்ம எடிட்டிங் ஃபைல். அதுக்குள்ளே போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போகணும். இது பார்த்தீங்கன்னா பட்டன் 1 இருக்குது, பட்டன் ஐடி இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணுவோம், இது நம்ம இதில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்புக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். நான் டிபார்ட்மெண்ட் அசைன் பண்ணுறேன், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். டிபார்ட்மெண்ட்டுங்கிற வேரியபிள் அசைன் பண்ணிட்டு நான் டைம்லைட் பண்ணிட்டேன். செமிகோலன் வச்சா டைம்லைட் சொல்லுவாங்க, செமிகோலன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிற வேரியபிளுக்கு வந்துட்டு ஈக்குவல் டு நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்டுங்கிற வேரியபிளில் டெக்ஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட் ஆட் ஆகும் நம்மளுக்கு. அதனால் என்ன பண்ணுறோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதை என்ட்ரு அடிச்சிருங்க. சரி, இப்போ என்ட்ரு அடிச்சுட்டு டாட் அதோட
டெக்ஸ்டிங் கொடுத்து டெக்ஸ்டிங் வந்திருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடுங்க. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட், இது வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் வந்துட்டு நான் எனக்கு டிபார்ட்மெண்ட்ங்கிற வேரியபிளுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். நான் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ங்கிற வேரியபிளை வந்துட்டு நான் லேபிளுக்கு நான் அசைன் பண்ணணும். இப்போ நம்ம லேபிளோட ஐடி என்னன்னு பார்த்தோம்னா லேபிள்னு இருக்கும், லேபிள் 1ன்னு இருக்கும், லேபிள் 1 லேபிள் 1ஓட டெக்ஸ்ட்னு எழுதணும். அதை மறக்கக்கூடாது. லேபிள் 1ஓட டெக்ஸ்ட்ல போயிட்டு டிபார்ட்மெண்ட்ங்கிற வேரியபிளுக்கு நம்ம லிங்க் பண்ணணும். இப்போ டேபிள் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஐடிக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன வேரியபிள் இருக்குமோ அதை நம்ம அதுக்கு அசைன் பண்ணணும். இப்போ டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணிடுறேன், டிபார்ட்மெண்ட் போட்டு செமிகோலன் கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆயிடுச்சு. இப்போ லேபிள் டாட் டெக்ஸ்ட்ங்கிற டெக்ஸ்ட்டுக்குள்ள என்ன பிரிண்ட் ஆகும்னு சொல்றேன்னு பார்த்தோம்னா, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன இருக்குமோ அதை பிரிண்ட் பண்றோம். அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள டெக்ஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட் இருக்கு. அப்போ இதை பிரிண்ட் பண்ணும்போது லேபிள்ல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட லிங்க் நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு டீபக் ஸ்டார்ட் வித்அவுட் டீபக்கிங் இப்போ பண்ணிட்டு, இப்போ நான் இங்கே ஒன்றுமே இல்லாமல் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு யூடியூப்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு நான் இப்போ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு கீழே யூடியூப்னு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி இப்போ நான் என் நேம் டைப் பண்ணுறேன். இப்போ என் நேம் டைப் பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணுறேன், கீழே என்னோட நேம் பிரிண்ட் ஆகுது. இதாங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இப்போ நீங்கள் வந்துட்டு நைஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிப்பீங்க. என்ட்ரு அடித்த உடனே உங்களுக்கு கீழே நைஸுங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். நீங்கள் லைக் பண்ணுறது ரிப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சாரி கைஸ், இதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சீரியஸில் சந்திப்போம்.